இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலையே. புதுசு புதுசாக 3 எழுத்து உருவாகுது. முதல்ல டிவிகேன்னு உருவாச்சு, அப்புறம் சிஜேபின்னு உருவாச்சு, இப்போ எம்எஸ்கேன்னு உருவாகுது. ஓகே, எனிஹவ் எத்தனை பேர்னாலும் வாங்க, நாட்டிய மேட்டர். ஆனால் வந்து தயவு செஞ்சு இந்த மதவாதம் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எல்லோரும் நினைக்கிறாங்க டிவிகே வின் பண்ணதுக்கு வந்து டைஹார்ட் ஃபேன்ஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு. இல்லை, இளைஞர்கள் கையில் சக்தி இருக்குது, அதை பயன்படுத்துவோன்னு சொல்லிட்டு சிஜேபி வந்தாலும் சரி, எம்எஸ்கே வந்தாலும் சரி, இளைஞர்கள் ஏன் டிவிகேக்கு அதிகமாக ஓட்டு போட்டாங்கன்னா, டைஹார்ட் ஃபேன்ஸே இருந்தாலும் மதவாதம் இல்லை. இந்த மதத்துக்கு நான் ஆதரிப்பேன், இந்த மதத்தை நான் எதிர்ப்பேன் அப்படின்லாம் அங்கே யாரும் பேசலை. ஏன்னா அவங்க கொள்கைகள் இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க வராததுனால அதில் பெருசாக ஓட்டைகளெல்லாம் மக்களால் கண்டுபிடிக்க முடியலை. திராவிட கட்சிகள் இருந்த ஓட்டைகள்னால அதில் ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. அங்கே மதவாதம் பெருசாக பேசப்படனாலும் அங்கே ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. ஸோ இதெல்லாத்தையும் பார்க்குறாங்க இளைஞர்கள். இதெல்லாம் பார்த்து தான் இந்த இளைஞர்கள் வந்து ஓட்டு போடுறாங்களே தவிர, சும்மா இளைஞர் கைகளில் சக்தி இருக்குது, நம்ம இப்போது வந்து வேறு ஒரு பேரில் உருமாறி வந்துட்டோன்னா அவங்க ஆதரிச்சிருவாங்க, ரஜினியை கூப்பிட்டு வந்தால் ஆதரிச்சிடலாம், இவங்களை கூப்பிட்டு வந்தால் ஆதரிச்சிடலான்ட்டுலாம் தயவு செஞ்சு திங்க் பண்ணாதீங்க. திங்க் வெல். ஓகே, ரிலீஜியன் சார்ந்தோ இல்லாட்டினா மற்ற அந்த எக்ஸிஸ்டிங்காக ஓட்ட உடசல்களை வச்சு பெருசாக கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதை சார்ந்தோ இல்லாமல் நீங்கள் வாரீங்கன்னா யாருக்கு வந்தாலும் இந்த இளைஞர்கள் யோசித்து நீட்டாக ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது.